சென்னை தியாகராய நகரில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதில் கடை தீப்பற்றி எரிந்தது. இதில் ஊழியர் ஒருவர் படுகாயமடைந்தார். இது தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணியன் கொடுத்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் அரசு மதுபான கடை மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. டி நகரில் உள்ள சவுத் போக் ரோட்டில் உள்ள அரசு மதுபான கடை மீது 3 மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டை வீசி சென்றிருக்கிறார்கள். இன்று மாலையில் சவுத் போக் ரோட்டில் உள்ள அந்த அரசு மதுபான கடைக்குள் பழனி என்பவர் ஊழியர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது 3 நபர்கள் மது வாங்குவது போல் வந்து மது பாட்டிலில் இருந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட அந்த வெடிகுண்டை கடைக்குள் வீசியிருக்கிறார்கள். இதில் பழனிக்கு காலில் படுகாயம் ஏற்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வருகிறார்கள். அதற்குள் கடை முழுவதும் தீயில் எரிகிறது. இதில் மது பாட்டில்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக மாம்பலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் காயமடைந்த பழனியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடையில் 5 ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த 5 ஊழியரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பார் அனுமதி பெறாத ஒரு பார். அது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை இந்த கடையில் உள்ள ஊழியர்களுக்கும் பார் உரிமையாளருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மாரியப்பனுடன் சுப்பிரமணியன்.